பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் திருவிக நகர் தொகுதி சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடியவங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நேரடியா அவங்களை அணுகி அந்த பிரச்சனைக்கான தீர்வை காண முடியும். அதனால அவங்க கண்டிப்பா ஜெயிக்கணும். அவங்க கணவனுக்காக நீதி வாங்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பா அவங்க வந்தா எங்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னு அந்த ஏரியா மக்கள் சொல்றாங்க. அவங்க படாத பாடுபட்டு கட்சியில் வழிச்சவங்க தன் கணவரை தன் கண்முன்னாலே வெட்டி போட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா அவங்களுக்கு ஒரு பதவி வேணும். அந்த பதவி கொடுக்கறது இந்த திருவிக நகர் தொகுதி தான். இப்படி இந்த சமயம் அதாவது ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பிறகு பல்வேறு தலைவர்களுடைய ஆதரவும் அவங்க மேல ஒரு அனுதாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அனுதாப ஓட்டால கண்டிப்பா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கான வெற்றி வாய்ப்பு அந்த தொகுதியில பிரகாசமா இருக்கு. இத காரணமா தான் திமுகவை அடிக்கணும், திமுக கோட்டையை அடிக்கணும் அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க களம் இறக்கியிருக்காங்க. இந்த தொகுதியில மக்கள் மத்தியில உங்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க மேம்? இந்த திருவிக தொகுதியில் அமோகமாக வரவேற்பு இருக்குது. முதல்ல இந்த தொகுதியில் என்னை பிரச்சாரம் செய்ய விடாமல் மாற்று கட்சியினர் என்னை தடுக்கிறாங்க. அது எதுக்காக தடுக்கிறாங்க எனக்கு தெரியல. களத்துல தாவேகா நாம் தமிழர் கட்சி இருந்தாலும் இங்க கடுமையான போட்டி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கும் KS ரவிச்சந்திரனுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.